IBC Tamil, the political voice. Title sponsor, Chennai Silks. Let the celebrations begin. இப்போ இந்த மெடல் இப்போ என்ன சொல்ல சொல்லுங்க சார். ஜெய் ஸ்ரீராம் நான் சொல்லுவேன். ஜெய் ஸ்ரீராம். அல்லாஹூ அக்பர்னு சொல்ல சொல்லுங்க. அல்லாஹூ அக்பர். பிரைஸ் த லார்ட்னு சொல்ல சொல்லுங்க. பிரைஸ் த லார்ட் நான் சொல்லுவேன். எங்க தமிழ் பிரசவன் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாது. மரியாதைக்குரிய சபரீசன் யார்? திமுக போய் செல்லாரு இல்லை திமுக தலைவரா இல்லை திமுக பொருளாளரா? அவரே ஊரா போயிட்டு இருக்காரு. சத்தியன் மீது அக்கறை கொண்டு கேட்கிறேன். மிதுனுக்கு என்ன பெரிய வரலாறு அரசியல் அறிவு வந்து விட்டது. சத்தியனை விட அவர் பெரிய அறிவாளியா? மிதுன் மத்திய அமைச்சர் கூட்டணி பேசுகிற இடத்தில் நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். யார் மிதுன்? எடப்பாடியினுடைய பையன். ஏன் மொழிக்கு ஏன் கடவுளுக்கு புரிகிற மொழியிலான கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா தான் போடுவேன். முருகன்ட்ட போய் நான் ஏன் ஜெய் ஸ்ரீராம்னு போட போறேன்? ஜெய் ஸ்ரீராம்னு போட்டா அவன் சங்கி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மாற்றம் ஒன்றே மாறாதது உலக நியதி. ஆனால் இப்போ தலைப்பில் வச்சுக்கிங்க மாற்று சக்தி அப்படின்னு போயிட்டீங்க. அதாவது மாற்றம் தேவையா அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி வரும் இல்லையா? அப்போது ஒவ்வொருத்தர் ஒரு மாநிலம் பேசினாங்க. நான் நினச்சேன் சகோதரர் பிரசன்னா ஒரு பெரிய பட்டியலை போட்டு இவ்வளோ மாற்றங்கள் நலன்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, இப்போ எதுக்கு மாற்றம் தேவைன்னு பேசுவார்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா வழக்கம் போல் அவங்க வண்டி மேலே பார், டெல்லியை பார், மோடியை பார்னு அப்படி போயிடுச்சு. அப்புறம் கடைசியில் ஒரு புள்ளி விவரத்தோடு நிறுத்தினார். இரட்டை இலக்கு புள்ளி வரும். அதுக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்லேன். அதுக்கு எனக்கு ஒரு பதில் சொல்ல சொன்னார். ஏன் அதிமுக நல்லா டீ பிடிக்க முடியலன்னு. நான் அதுக்கு ஒரே பதில் சொன்னேன். கடைசியாக இரட்டை இலக்கு 2010 அடைஞ்சாங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்த தேர்தலில் எதிர்க்கட்சி அப்படிங்கிற தகுதியே போச்சு கருணாநிதிக்கு. இப்போ 15 ஆண்டுகள் கழித்து இரட்டை இலக்குங்கிறாங்க. இப்போ வரக்கூடிய 2026 எதிர்க்கட்சி என்கின்ற தகுதி திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு போகுங்கிறத மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நான் எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய விஷயம் தான். ஏன்னா நம்ம என்ன நடவடிக்கையோ அதை பேஸ் பண்ணி தான் விமர்சனமே வரும். மாற்றம் தேவை இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம கண்டிப்பாக மாற்றம் தேவை இருக்குது. மாற்றத்திற்கான காரணம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா 525 வாக்குறுதி ஒரு பாட்டியும் போட்டு 525 வாக்குறுதியில் ஒரு 25 விழுக்காடு வாக்குறுதி கூட நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கடைசி பட்ஜெட் தாக்கல் செய்கிற வரைக்கும் வெறும் ஆட்சி நடத்தாமல் வெறும் காட்சி மட்டும் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு மாற்றம் தேவைன்னா கண்டிப்பாக மாற்றம் தேவை. தமிழ்நாட்டுக்கு மாற்றம் தேவை. தேவை. என்ன மாற்றம் முதலில் தேவை? தாத்தா மகன் பேரன் கொள்ளு பேரன் என்று ஜனநாயகத்தில் மன்னராட்சி நடந்து கொண்டிருந்தால் அது நாட்டுக்கு நல்லதில்லை, வீட்டுக்கு நல்லதில்லை. அந்த மாற்றம் தேவை. அந்த மன்னராட்சி மாற்றம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். அந்த மன்னராட்சி மாற்றம் வருவது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, வந்துச்சுன்னா அறிவாலயத்திலையும் மாற்றம் வரும். இதுதான் இன்றைக்கி கலை யதார்த்தம். கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அரசு நிர்வாகத்தை முற்றுவதுமாக சிதைத்து முடக்கி வெத்து விளம்பரத்தில் மட்டுமே நம்பிக்கையை வச்சு இன்றைக்கி ஆட்சி நடந்துகிட்டு இருக்குங்கிறது ஒரு உண்மை. ஒரு அடிப்படையான ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். சென்னையில் நம்மளுக்கெல்லாம் தெரியும், தூய்மை பணியாளர் டெய்லி குப்பையை வாரிட்டு போகிறாங்க, ரோடு போடுறாங்க, பிரிட்ஜு கட்டுறாங்க. இந்த மாதிரி அரசாங்கத்துக்குடைய அன்றாட நடவடிக்கை நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காசு கொடுக்கணுமா வேண்டாமா? காசு கொடுக்கணும்ல. ஏன்னா யாருமே இலவசத்தில் ஒன்றும் பண்ணிட்டு போகல. 770 கோடி ரூபா மிச்சம் இருக்குது. 700லேருந்து 770 கோடி ரூபா கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக மிச்சம் இருக்குது. எவ்வளோ மிச்சம் இருக்குது? பெரிய அமௌண்ட் இல்லை, 770 கோடி ரூபா மிச்சம் இருக்குது. ஆனால் தேர்தல் வரப்போகுது, எப்படியாச்சும் மகனை அரியணை ஏற்றியே ஆகணும், வேறு என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு 3 மாதம் அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? மகளிர் உரிமை தொகை அப்படின்னு. ஒரு 3 மாதம் சேர்த்து ஒரு 3000 ரூபா. 4 வருஷமாக வெயில் அடிச்சிருக்கு. வெயில் காலம் 4 வருஷமாக வந்திருக்கு 21லேருந்து. திடீர்னு இப்போ ஞான உதயம் பிறந்த மாதிரி ஒரு வெயில் காலத்துக்குன்னு ஒரு 2000 ரூபா. எத்தனை பேருக்கு? 1,30,00,000 மகளிருக்கு. அந்த 2000 ரூபாயை மட்டும் கணக்கெடுத்து நான் அந்த 1000 ரூபாய் விமர்சனம் வைக்க விரும்பல. ஏன்னா அது நீங்கள் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்கீம். எடப்பாடி 28 மாதம் கேட்டு உங்களை குறைஞ்சதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. 2000 ரூபாய் 1,30,00,000 மகளிருக்கு செலவிட்டப்படுற தொகை 2,620 கோடி ரூபாய். ஒரு அரசாங்கத்தினால ஒரு குப்பை அள்ளிட்டு போகிற அந்த ஏஜென்சிக்கும் சரி, சாலை போட்டவனுக்கும் சரி, பில்டிங் கட்டினவனுக்கும் சரி, மேம்பாலம் கட்டினவனுக்கும் சரி, அவனுக்கு காசு கொடுக்க முடியல. எவ்வளோ? 770 கோடி ரூபா கொடுக்க முடியல. ஆனால் தன் மகனை அரியணையே ஏற்றி ஆகணும், குளத்தூரம் நம்ம தோற்றுட்டோன்னா நம்ம அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இது எப்படியே ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற பயத்திலையும் நிர்பந்தத்திலையும் கையெழுத்து போட்டு நான் கொடுத்தேன்னு சொன்ன வீரவாசன் எவ்வளோ? 2,620 கோடி ரூபா. அப்போ இது யாருக்கான ஆட்சி? ஒரு குடும்பத்திற்கான ஆட்சி, குடும்ப மக்களுக்கான ஆட்சி. இது தமிழ் மக்களுக்கான ஆட்சியா? எதை பேசினாலும் அந்த இடத்துல ஒரு பிரிவினையை கொண்டு வைப்பாங்க பாருங்க. கரெக்டாக சொருகிற மாதிரி இங்கே அந்த பிரிவினை எப்போ தெரியுமா வரும்? திமுக எப்போல்லாம் மண், மொழி, மானம், உரிமை
வாழ்வாதாரம் அப்படின்னு எப்போல்லாம் திமுக எல்லாம் வேக வேகமாக பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போல்லாம் எலெக்ஷன் வருதுன்னு அர்த்தம். வேறு எந்த நேரத்திலும் கேட்கவே வேண்டாம். திடீர்னு பார்த்து தமிழக உரிமை அப்படின்னா எலெக்ஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். இனத்தால் மொழியால் தமிழை அழிக்கிறார்கள் அப்படின்னு திமுக யாரும் பேசினாங்கன்னா எலெக்ஷன் வருதுன்னு அர்த்தம். ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ திடீர்னு பார்த்தா பாஜக நல்லவங்க ஆயிடுவாங்க. முரசொலியில் ஜூன் மாதம் 6ஆம் தேதி 1999 கடிதம் எழுதுவார். என்ன எழுதுவார் கருணாநிதி? இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் என்கின்ற ஒரு தவறான பிம்பம் இருக்கிறது, இதை முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்னு. எப்போ எழுதுவார்? கூட்டணின்னு வந்த உடனே, இப்போ மத்திய அமைச்சர்கள் இடம் வந்த உடனே. ஆனால் வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே ஆஹா மதவாதம் பிரிவினைவாதம் வந்துருச்சு, அதிமுக அவங்க என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு. நானும் மேடையில் கேட்டு டயர்டாயிட்டோம். அப்படி தமிழகத்திற்கு எதிராக பாஜக என்ன செய்ய சொல்லுச்சு, நம்ம அதிமுக என்ன செஞ்சு நடைமுறையில் வந்துச்சுன்னு ஒரு விளக்கத்தை ஒரு விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்டால் இது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. கேட்ட உடனே சொல்லுவாங்க சிஏஏ பார், குடியுரிமை திருத்த சட்டம் ஆதரவு கொடுத்தீங்களா அப்படிம்பாங்க. இப்போ அதுக்குன்னு திரும்பவும் சொல்கிறோம், அதே குடியுரிமை திருத்த சட்டத்தில் குடியுரிமை போச்சுன்னு ஒரு இஸ்லாமியரை இங்கே தமிழ்நாட்டில் காட்டுங்கன்னு கேட்குறோம். இல்ல சத்தியம், இதே தான் இங்கே சட்டமன்றத்தில் எடப்பாடி இதே தான் பேசினார். இதே கேள்வி அதிமுக நிறைய தடவை கேட்டிருக்கேன். குடியுரிமை திருத்த சட்டத்தினால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அதை திரும்ப பெற வலியுறுத்தும் 2021 தேர்தல் அறிக்கையில் எதுக்காக சொன்னீங்க? அதைத்தான் சொல்கிறோம். ஏன்னா பேச வேண்டிய ஊடகம் மட்டுமல்ல, ஊடகத்தை தாண்டி எவ்வளவு பொய் பரப்புரை, எவ்வளவு பெரிய பொய் கட்டமைப்புகள். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்? ஆமாம், ஏன்னா இப்போ சமூக நல்லிணக்கம் யாரோட பொறுப்பில் இருக்குது? ஆட்சி அதிகாரத்துக்கு நம்மளுடைய பொறுப்பில் இருக்குது. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பிரிவினைவாத அரசியல் செய்யக்கூடிய ஆட்களுக்கு நம்ம இரையாக இருக்கக்கூடாது. திரும்ப பெறுங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் என்ன முடிவெடுத்தோம்? இவங்கள மாதிரி கான்ஸ்டியூஷனில் போய் உத்தரவாதம் எடுத்துக்கிட்டு இந்த இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பேன்னு எடுக்கிற முதல்வர் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்தோடனே அதில் ஜாதி மதம் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கு அரசு நிர்வாகத்தையும் உடந்தையாக வச்சு கலெக்டர் சீஃப் செக்ரட்டரி போய் நிற்கிறாங்க. மன்னிப்பு கேட்குறேன். சீஃப் செக்ரட்டரி யார்? நிழல் முதலமைச்சர். இப்போ இது எவ்வளோ பெரிய அசிங்கம், இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமானம். நாம் என்ன சொன்னோம்? 2004 புரட்சி தலைவி அம்மா இருதரப்பையும் அழைச்சாங்கல்ல, இஸ்லாமிய சகோதரையும் அழைச்சாங்க, இந்து சகோதரையும் அழைச்சாங்க. 2 பேருக்கும் என்ன உடன்பாடுன்னு ஏற்படுத்தினாங்களோ அது மாதிரி ஏற்படுத்துறதுக்கு என்ன பிரச்சனை? இப்போது என்ன தயக்கம்? எதுக்கு நீங்கள் மத ரீதியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க? இப்போ இந்த மெடலை இப்போ என்ன சொல்ல சொல்லுங்கள் சார். ஜெய் ஸ்ரீராம் நான் சொல்லுவேன், ஜெய் ஸ்ரீராம். அல்லாஹூ அக்பர்னு சொல்ல சொல்லுங்கள், அல்லாஹூ அக்பர். பிரைஸ் த லார்ட்னு சொல்ல சொல்லுங்கள், பிரைஸ் த லார்ட் நான் சொல்லுவேன். எங்கே தமிழ் பிரச்சனை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கல. அது சமத்துவம் சமூக நீதினு பேசுகிறீங்கல்ல, ஜாதி மதம் எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் ஒன்று தானே, எல்லா கடவுளும் ஒன்று தானே. நான் சொல்கிறேன்ப்பா, நான் 3 மதத்தையும் சொல்கிறேன். அதையும் தாண்டி புத்திசம் சொல்லணும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். எங்கே தமிழ் பிரச்சனை இங்கே ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே சமத்துவம் சமூக நீதினா என்ன? எல்லோரும் ஒன்று தானே சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஓப்பன் சேலஞ்சு. இப்போ நான் ஓப்பன் சேலஞ்சு எங்கே சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பேசுவது எல்லாமே பிரிவினை அரசியல், எல்லாமே பிரிவினை பேசி எல்லா இடத்துலையும் பிரிவினை பேசி. இல்லை அப்படி தான் 2 விஷயம் நடக்கும். நம்ம என்னைக்கு திமுக கொஞ்சம் படம் போட்டு காமிச்சோமோ கொடுக்கணும் ஒன்றா இடத்த காலி பண்ணிடுறது, இல்லை கத்தி கதை வடிச்சு சபையை கழிச்சு விட்டுறது. இதை தாண்டி அவங்கள்ட்ட 2 எதிர்பார்க்க முடியாது. மரியாதைக்குரிய சபரீசன் யார்? திமுக பொதுச் செயலாளரா, இல்லை திமுக தலைவரா, இல்லை திமுக பொருளாளரா? அவரே ஊராக போயிட்டு இருக்காரு, அவரே நிர்வாகிகள் நேரம் செஞ்சுட்டு இருக்காரு. அதை எப்போ கேட்பீங்க நீங்கள் ஊடகத்தில்? இப்போ எங்கள் கூட்டணி பார்த்து கேட்குறீங்க. பாஜகவுக்கு அமித்ஷாவே சொல்லிட்டாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை எடப்பாடி தலைமை தான் கூட்டணி அவரே சொல்லிட்டாரு. அப்படின்னு கூட டெய்லி இதை கேட்குறீங்க. இனிமேல் ஊடகத்துக்கு இது கேட்பாங்கன்னு. ஒரு உதயநிதிக்கு ஒரு 3 ரேலி நடந்துச்சு. அவர் முன்னாடி நடத்தினோடனே தங்கச்சிக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்மளே அரசியல் உடனே 2 மகளிர் மாநாடு வேகமாக நடந்துச்சு. ஒரு பக்கம் மருமகன் ஏரியாவை போய் பார்த்துட்டு இருக்காரு, நிர்வாகிகளே நேர்காணல் பண்ணிட்டு இருக்கிறாராமா. அவரை மாலை சால்வையெல்லாம் போட்டு வர வைத்திருக்காங்க. அப்புறம் அவர் என்ன பொறுப்பில் இருக்கார்? அப்போ குடும்பத்துக்குள்ளே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிச்சுங்கிறது எப்போ பேசுவீங்க? நீங்கள் இல்லாத ஒன்றுங்கல்ல, நீ வெளிப்படையாக இருக்கிற விஷயத்துக்கே திரும்ப கேள்வி கேட்குற இதே ஊடகம் இந்த குடும்ப பஞ்சாயத்து இருக்கா இல்லையாங்கிறது பேச துணிவு இருக்குமா? 2026 என்பது மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுதப்படும் ஒரு ஆண்டு. இந்த வருகின்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது மட்டுமே மாற்று சக்தி, மாற்றம் வரும். சத்தியன் பேசிய வார்த்தைகளை நான் ஒன்றை தான் கேட்டேன். பொருளாதாரத்திற்கு பதில் சொல்லுங்கள் என்றேன். அவர் சாபம் விட்டு போகிறார். கலைஞர் ஆட்சியில் 10% இரட்டை இலக்கு எண் ஆட்சியில் இல்லை. இப்போது இரட்டை இலக்கம் இனிமேலும் ஆட்சியில் இல்லை. ஏயா 10 வருஷத்துல உன் பொருளாதாரத்துல இரட்டை இலக்கம் வரலேன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. இதுதான் அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தி வளர்ச்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனரி growth எவ்வளவு தெரியுமா? வெறும் 4.48%. இப்போது தமிழ்நாடு பெற்றிருக்கிற வளர்ச்சி 9.12%. டபுள் த ரேட். 10 வருஷம் இருந்தீங்க சார். நீங்க இல்ல, நான் இந்த 10 வருஷம் மட்டுமல்ல, தொடர்ந்து சொல்றாங்கல்ல 13 ஆண்டு காலம் திமுக இருந்துச்சுன்னு. 13 ஆண்டு காலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தால் அந்த எம்ஜிஆர் ஆட்சியினுடைய பொருளாதார சீரழிவுகள்னு MMS பாண்டியன் இமேஜ் டிராப்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், அதை படித்து பாருங்கள். அதிமுக ஆட்சி வருகிற போதெல்லாம் பொருளாதாரம் தன்னிறைவு, வேலை வாய்ப்புல டவுன்ஃபால்.
பொருளாதாரம் ஆய்வறிக்கையில் இருக்கு. இன்றைக்கு நாம் ஏன் மாறுதட்டுகிறோம்? நீங்க சொல்றாருல்ல, நாங்க பொருளாதாரத்தினுடைய தன்னிறைவு என்ன அப்படின்னு. அதிமுக ஆட்சியில ஜிஎஸ்டிபி 10 வருஷம் ஆட்சி, நான் கணக்கு சொல்றேன். ஜெயலலிதா, எடப்பாடி கொரோனாவை கடந்து 19-20 அவங்களோட ஜிஎடிஎஸ்பி எவ்வளவு தெரியுமா? வெறும் 7 லட்சம். வெறும் 7 லட்சம். இந்த 3 ஆண்டு நாங்க கொரோனால சஃபர் ஆனோம். அந்த கொரோனாவையும் கடந்து 3 ஆண்டுகள்ல 17,23,698 லட்சம் கோடியாக இந்த மண்ணை உயர்த்தியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார். சொன்னாரே, நாங்களும் வேலை வாய்ப்பு முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தணும்னு. நாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே பார்த்தோமே, எங்கடா மாநாடு அப்படின்னா கோடம்பாக்கத்துக்கு போய் துணை நடிகர்களுக்கெல்லாம் கோட்டை மாட்டி விட்டு வரிசையா உட்கார வச்சு என்னடான்னா பிம்பிளிக்கா பிளாப்பின்னு சொன்ன மாநாடு நடத்தினீங்க. என்னடா மாநாடுன்னு எடப்பாடி பழனிசாமி மாநாடு நடத்தினாரு. சார் என்ன சார் மாநாடுன்னா 2.24 லட்சம் கோடி வந்துச்சு. என்ன அது, இது தப்பா இருக்கே அப்படின்னு பார்த்தா அம்மாவோட பிறந்த நாள், அதனால 2.24 லட்சம் கோடி வந்ததா நாங்க சொன்னோம். சார் எல்லாமே தரவுகள் இருக்கு, எல்லார் கையிலும் சாட் ஜிபிடி இருக்கு. அதிமுக ஆட்சியில் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி என்ன? தொழில் முதலீட்டில் 8வது இடத்துல இருந்தாங்க. பெரிய மாநிலங்களின் பட்டியல் 11, அதுல 8வது இடத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு அது முதலிடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நிதி ஆயோக் சொல்லுவது, உலக வங்கி சொல்லுவது. கடன்லயும் முதலிடத்தில் இருக்கிறதா ஃபர்கானா சொன்னாங்க. அதுக்கு பதில் இருக்கு வருவேன். தொழில் உற்பத்தியில் 17வது இடத்துல இருந்துச்சு அதிமுக ஆட்சி, இன்னைக்கு 2வது இடத்தில் இருக்கிறது. தனிநபர் வருமானத்தில் 12வது இடத்துல இருந்துச்சு அதிமுக, இன்றைக்கு நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறையில வெறும் 4.12% இருந்துச்சு சார். இன்னைக்கு உலகத்திலேயே 41% உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எலக்ட்ரானிக்களை ஏற்பாடு செய்கிற ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரட்டை இலக்கை கொண்டு வருவோம், 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறுவோம்னு ரிசர்வ் வங்கி சொல்லுது. இன்றைக்கு இருக்கிற பொருளாதார அலசூர வளர்ச்சியில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே 16% பெற்று முதலிடத்தில் இருக்கிறது. இந்த பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்தால் 30 இல்ல 27 1 ட்ரில்லியன் வருவோம்னு நாங்க சொல்லல, ரிசர்வ் வங்கி சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? அது வல்ல பிரச்சனை. சொன்னார் சத்தியன், காவல் பெண்களுக்கு பொள்ளாச்சியில நடந்த படுகொலை, பொள்ளாச்சியில நடந்த அயோக்கியத்தனங்களுக்கு யார் பதில் சொல்லுவது? அது இந்த ஆட்சி மட்டுமல்ல, வாச்சாத்தியில இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் 31 பேருக்கு தண்டனை பெற்று கொடுத்திருக்கிறோம். ஏன் சார் நாங்க மறைக்கணும்? சொன்னார் கண்ணப்பன் பேசினார் சாதிக்கு எதிராக என்று. அதனால் தான் அவர் தண்டிக்கப்பட்டு அமைச்சர் மாற்றப்பட்டார், அமைச்சரவை மாற்றப்பட்டார். இங்கே யார் தவறு செய்தாலும் கண்டிக்கிற இடத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். 1. 2வது, சத்தியன் சொன்னார் சிஏவால் என்ன பிரச்சனை சார்? இன்னைக்கும் 2 பேர் டெல்லி திகார் சிறையில் செத்துக்கிட்டு இருக்கான் சார். எதுக்கு தெரியுமா? சிஏவுக்காக போராடிய ஜேஎன்யூ மாணவர்கள், என் தம்பிமார்கள், இஸ்லாமிய பெருங்குடியில் பிறந்த என் தம்பிமார்கள் 2 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் கேட்பதற்கு நாதி இல்லை. என் மேல 176 வழக்கு. இதே எடப்பாடி பழனிசாமி. எத்தனை பெண்கள் கைது செய்யப்பட்டார்கள் சிஏஏ கொடுஞ்சட்டத்தில். ஆட்சியில இருக்கிற வரைக்கும் அந்த கைதை ரத்து செய்யவோ வழக்கை ரத்து செய்யவோ இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவு இருக்கிறதா? அந்த சட்டம் கொண்டு வருவதற்கு சதி செயல் செய்து தன் நாற்காலியை காக்க வைப்பதற்காக, தன் நாற்காலியை தக்க வைப்பதற்காக அவர்கள் நடத்திய நாடகம் அந்த சிஏஏ. யாருக்கு பிரச்சனை? மக்கள் இன்றைக்கு அசாம்ல போய் பாருங்க, அசாமில் போய் பாருங்கள். இங்கே எல்லோரும் இஸ்லாமியர்கள்னா எல்லா நாட்டில் இருக்கிறவனும் இஸ்லாமியன் தான். அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கடமை. வந்தே மாதரம் பாடல்ல இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்களே, எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்து என்ன? சரி, போன தேர்தலில் நீட் தேர்வை ஒழிப்போம்னு சொன்னீங்கல்ல, அப்ப பாஜகவோட கூட்டணியில் இல்ல, இப்ப நீங்க பாஜகவோட கூட்டணி, நாடாளுமன்றம் நடக்குது, நீட் தேர்வை ஒழிங்கன்னு கோரிக்கை வச்சீங்களா? சர்வ சிக்ஷா அபியான் கல்வி நிதியை தடுத்து நிறுத்தலையே கேள்வி வச்சீங்களா? ஏன் நிதி கொடுக்கலன்னு? ஆனால் ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கும் பஞ்சாயத்து வச்சப்ப தமிழ்நாட்டின் கவர்னர் ஆளுநர் மாளிகையை கட்ட பஞ்சாயத்து மாளிகையாக மாற்றியது நீங்கள். டெல்லியில் இருக்கிற அக்பர் ரோட்டுக்கும் பாபர் ரோட்டுக்கும் அமித்ஷாவின் காலடிகளையும் மோடி காலடிகளையும் ஒரு நாள் ஓபிஎஸ் போனா இன்னொரு நாள் இபிஎஸ் போன காட்சியை நம்ம பார்த்தோமா இல்லையா? இங்க சத்தியன் கேட்டார், சபரீசனுக்கு என்ன வேலை? அவர் வருகிறார், கட்சி பணியாற்ற வருகிறார், நிர்வாகிகளை சந்திக்கிறார்,
இதில் கவலைப்பட வேண்டியது திமுக காரன். அவர் வேண்டுமா வேண்டாமா என்று. இல்ல அவர் பிரசன்னாக்காவும் சேர்த்து தான் பேசுறாரு. எங்க கட்சியில என்னை பேசிக்குவாங்க. நானும் கேட்கிறேன், சத்தியன் மீது அக்கறை கொண்டு கேட்கிறேன். மித்துனுக்கு என்ன பெரிய வரலாறு அரசியல் அறிவு வந்து விட்டது? சத்தியனை விட அவர் பெரிய அறிவாளியா? மித்துன் மத்திய அமைச்சர் கூட்டணி பேசுகிற இடத்தில் நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். யார் மித்துன்? எடப்பாடியினுடைய பையன். இந்த கேள்விக்கு பதில் வேண்டுமா இல்லையா? பதில் சொல்லுங்கள். அவர் கிட்டத்தட்ட 12 தேர்தல்களில் எங்களுக்காக உழைத்திருக்கிறார். சபரீசன் அவர்கள் மக்களை சந்திக்கிறார், எங்கள் இயக்கத்தவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். ஏதோ ஒண்ணுக்கு ரெடி ஆகுறீங்க போல. ஏதோ ஒண்ணுக்கு ரெடி ஆகுறீங்க போலயே. திரும்பவும் சொல்றேன், என் கட்சியில யார் வரணும் யார் உழைக்கணுங்கிறத என் கட்சி தொண்டன் தான் முடிவு பண்ணுமே தவிர அடுத்த கட்சிக்காரன் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இங்கு இல்லை. நேரடியாக சபரீசன் அவர்கள் இங்கே அரசியல் இயக்கத்தில் பங்கேற்கவில்லை. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். சார், மித்துன் யாரு? அதிமுகவில் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஏன் எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு இல்லாத தகுதியும் அறிவுமா மித்துனுக்கு வந்துருச்சு? திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணன் உட்கார வைக்கல, மித்துன் போய் உட்கார்ந்து கூட்டணி பேசுறாரு. இல்ல பிரச்சனை, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சத்யன் பேசும்போது திருப்பரங்குன்றம் பத்தி பேசினாரு. நான் இங்க என்ன முழக்கம் போட சொன்னாலும் போடுவேன், பிரசன்னா அதை பண்ணுவாரான்னு கேட்டாரு. இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா போடுவேன். என் மொழிக்கு என் கடவுளுக்கு புரியிற மொழியிலான கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா தான் போடுவேன். முருகன்ட்ட போய் நான் ஏன் ஜெய் ஸ்ரீராம்னு போட போறேன்? ஜெய் ஸ்ரீராம்னு போட்டா அவன் சங்கி. ரெட்டல பாதி சங்கியா மாறிடுச்சு, சத்தியனு சங்கியா மாறிட்டாரு. திருப்பரங்குன்றத்துல போய் முருகன்ல கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு பாடுவேன். நான் ஏன் அங்க போய் ஜெய் ஸ்ரீராம் பாட போறேன்? நான் ஏன் பாடணும்? நான் அதைத்தான் கேட்கிறேன். ஹிந்தி ஹிந்து ராஷ்டிரா என்கிற வளையத்திற்குள் அதிமுக சிக்கிவிட்டது. அதை செதிலா மகாராஷ்டிரத்தில் நடந்தது எப்படி, அசாமில் நடந்தது எப்படி, நாகாலாந்தில் நடந்தது எப்படி, மிசோரம்ல நடந்தது எப்படி, மகாராஷ்டிரால நடந்தது எப்படியோ அப்படித்தான் அதிமுகவின் நிலை. பரிதாபத்திற்குரிய நிலை. அந்த அதிமுகவுக்கும் பரிதாபப்பட்டு இல்லை அவர்களை விட்டுவிட்டால் வேறு இங்க சனாதனிகளோ அல்லது சூத்திர தர்மத்தை பின்பற்றுகிறவர்கள் வந்து விடுவான்களே என்கிற நோக்கத்தில் அவர்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். எங்கள் தலைவர் சொல்லுகிறார், எங்கள் துணை முதல்வர் சொல்லுகிறார், எங்கள் எதிர்கட்சியாக அவர்கள் இருக்க வேண்டும். இது எவ்வளவு பெரிய பெருந்தன்மை. விஜய் பார்த்து பயம். நீங்க திரும்ப பால்வாடியில் குண்டு விளையாடுறதுலே பேசிட்டு இருக்கீங்க தம்பி. நண்பர்களே, நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நான் இவற்றை எல்லாம் கடந்து பேசுகிறேன். 4 ஆண்டு ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி டெல்லியின் முகாம்களுக்கு போனார். எத்தனை முறை இந்த நாட்டை அடகு வைத்தார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மாநில சுயாட்சியினுடைய தந்தை அண்ணா, இந்த மாநில சுயாட்சி உரிமையை பறிக்கிற சட்டம் வந்த போது அமித்ஷா கொண்டு வருகிறார் என்பதற்காக நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று அதிமுக நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தது. இப்போதும் தம்பிதுரை உயிரோடு தான் இருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். நீட் தேர்வு கட்டாயம் என்று சட்டம் வந்தது. 16C அமெண்ட் பண்ணாங்க. அதை ஆதரித்து கையெழுத்திட்டது அதிமுக. அதிமுக இல்லை என்றால் அந்த சட்டம் நிறைவேறி இருக்காது. CAA குடியுரிமை திருத்த சட்டம் பாஜக கொண்டு வருவதால் என்ன பயன் என்றார்கள். நாங்கள் அப்படித்தான் சொன்னோம். பிரச்சனை இல்லை தானே. இலங்கையிலேருந்து வர்ற இந்துவை போடு, இலங்கையிலேருந்து வந்த இந்துவை போடு. பாகிஸ்தான்லேருந்து இந்து வரலாம், ஆனால் பாகிஸ்தான்லேருந்து முஸ்லீம் வரக்கூடாது. வங்கதேசத்துலேருந்து இந்து வரலாம், ஆனால் முஸ்லீம் வரக்கூடாது. இப்படி சொல்றதை மாத்து. எவனெல்லாம் அடைக்கலம் தேடுகிறானோ, எவனெல்லாம் பாதிக்கப்படுகிறானோ அவனுக்கு இடம் கொடு. செஞ்சாங்களா? ஆனால் அந்த சட்டத்தை ஆதரித்தது அதிமுக. இந்த கொடுமைகளை எல்லாம் பாருங்கள். இந்த கொடுமைகளுக்கெல்லாம் விடுவியது நிதி சுமையில் கஷ்டப்பட்டோம். நிதி பாகுபாடு, மாற்றாந்தான் மனப்பான்மை, வளர்ச்சி திட்டங்களை தடுத்து நிறுத்தியது, நமக்கு வேண்டிய கட்டமைப்பை தடுத்து நிறுத்தியது, பிள்ளைகளுடைய கல்வியை தடுத்து நிறுத்தியது, மருத்துவத்தை கட்டுப்படுத்தியது, தொழில் முதலீடு வரவிடாமல் செய்தது. எல்லாவற்றையும் செய்தும் இந்த ஆட்சி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்பதற்கு இலக்கணமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எத்தனை தடைகள் வந்தாலும் தமிழ்நாட்டின் எல்லை சாமியாக திராவிட மாடல் 2.0 வழிநடத்துவதற்கு தயாராகிவிட்டார். IBC Tamil, the political voice. Title sponsor, Chennai Silks. Let the celebrations begin. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.